ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். மேலும் நந்தபாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பாளராக இருக்கேன். இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்கிறோம். மேலும் மதசார்பற்ற நாடாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 494, 495 2 பிரிவு இருக்குது. அது ஹஸ்பண்டு மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அது மாதிரி செக்ஷன் 495 ஏற்கனவே இருக்கிற மேரேஜை கன்சீல் பண்ணி மறைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணால் தவறுன்னு சொல்லுது. இந்தியன் பீனல் கோடில் பேர்லேயே இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த சட்டம் கட்டுப்பாட்டாக வேணும். ஒவ்வொரு இந்தியனும் அதில் இந்தியன்ற நோக்கத்தில் பார்க்கும்போது முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே அதில் வராங்க. இந்த நிலைமையில பர்சனல் லாவில் எந்த சட்டங்களும் தலையிடக்கூடாது என்ற ஒரு விதி வைக்கிறதுனால உங்களுக்கு 4 மனைவிகள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 4வது பண்ணும் 5வது பண்ணும் ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில பெண்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இது, தவறாக நினைக்க வேண்டாம். அதனால் 4 மனைவி அவங்கள மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அவங்களுக்கு பிள்ளைகளை பிறந்தால் அது எங்கே சுசில இருக்கிற மாதிரி ஆகிடும். அது மாத்திரம் நம்ம திருவிளையாட்டில் சிவபெருமனை கேட்குற மாதிரி ஒரு பொண்டாடி என் தலையில் பிராணம் வாங்குறா, இன்னொரு பொண்டாடி என் உடம்புல பாதி எடுத்துட்டு உயிர் எடுக்கிறான்னு சொல்கிற மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது. இல்லை இதை ஏன் பர்சனலாக கொஞ்சம் நீங்களே உங்களை பெரிய மத குருமார்கள்லாம் சந்தித்து கூடி ஆலோசனை செஞ்சு ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் வகுத்தோம்னா உலகமே சமுதாய வளர்ச்சி பெறும். உலக அரங்கில் இன்னும் கேட்டால் குறிப்பாக உங்கள் முஸ்லீம் நாடுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற முடியும். தாழ்மையான கருத்து சரி விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ரொம்ப அற்புதமான கேள்வியை வழக்கறிஞர் சம்பத்குமார் தானே, சம்பத்குமார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி அவர் கேட்டது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய உள்ளங்களில் பெரும்பாலருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கிறார். இது ரொம்ப நல்ல விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. முதல்ல இந்த நாட்டுக்கு முழுவதும் ஒரே ஒரு ஜனநாயக நாடு, ஒரே ஒரு சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் எழுந்த கேள்வி இது. இதில் ஒன்றா வருவோம். இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எங்களுடைய மார்க்க சட்டப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பொது சிவில் சட்டம் தான் நாட்டில் இருக்க விளங்கிக்கணும். சிவில் சட்டம் இருக்கிறத எல்லா சிவில் சட்டங்களுமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவருங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்குது. எதுல மட்டும் தனிச்சட்டங்கள் வருதுன்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், பலதார மனம், அப்புறம் வக்ஃபு, இந்த இவ்வளவுதான். இதை தவிர பாக்கி எல்லாத்துலயுமே இப்ப ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் பண்ண வழக்கு கோர்ட்டுக்கு போகுது, சிவில் தான் இது. இதுக்கு கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லணும்? வட்டி போட்டு கொடுக்க சொல்லணும். இவர் பாய் முஸ்லீமு, இவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லாது. அப்ப சிவில் மேட்டர்ல எல்லாத்துக்குமே ஒரே சிவில் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களில் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. எல்லாத்திலும் விளங்கிக்கிறத என்ன, சில பேர் எல்லாத்திலையுமே முஸ்லீமுக்கு தனிச்சட்டம் விளங்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு 5 காகப்பிரிவினை, 1 வாரிசுரிமை சட்டம், 6. இந்த 6 விஷயங்கள்ல தான் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம். எல்லாத்திலையும் நாட்டு சட்டப்படி தான் நடக்கணும். 6 விஷயம். எப்படி? இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் இப்ப இங்க ஒருத்தர் வர்றாரு, ஒரு பிரதமரையே பாக்குறதுக்கு நான் போறேன்னு வைங்களேன், போகும்போது ஒரு குருவால் அருவாலை தூக்கிட்டு போனேன்னு வைங்க, உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சீக்கியர் எடுத்துக்கிட்டு போனா அவரை நீங்க தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்திலேயே சீக்கியர்கள் கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களின் மத உரிமைன்னு இருக்குது. இந்த கத்தியை கொண்டு போறது கூட இந்த கூட்டத்துக்கு வேற ஆளுக்கு கத்தியை கொண்டு வந்தா நீங்க தடுக்கலாம். ஒரு சீக்கியர் கத்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னா எந்த சட்டத்தினாலும் எந்த போலீஸினாலையும் தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி சீக்கியர்கள் கத்தியை வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத சடங்கு, மதத்தின்படி வைத்துக் கொள்ளணும். அந்த கிருபான்னு சொல்லக்கூடிய குருவால் வைத்துக் கொள்வது அவங்களுடைய சடங்கு, அப்படி கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி சீக்கியர்களுக்கு நல்ல சட்டங்கள் தனியா இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு முஸ்லீமுக்கு இல்லாத தனி சட்டம் இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்குது, முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி? கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமான வரியில விலக்கு சலுகை இருக்குது, அது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கல்ல, கூட்டு குடும்பத்தில் வருமான வரி விலக்கு பெறுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு அது கிடைக்காது. இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும், கிறிஸ்தவ கூட்டு குடும்பத்துக்கு கிடைக்காது. ஒரு நாடு தான், ஒரு சட்டம் தான்.
ஆனால் அவர்கள் இந்த கூட்டு குடும்பங்கிறது அங்கீகரிக்கிறதுனால அதுல தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்க வேணாம், அவங்க மதப்படி நடந்துக்கிறட்டும் விட்டு வச்சிருக்குது. அதே மாதிரி தத்தெடுக்கிறாங்க. முஸ்லீம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு, இந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு. முஸ்லீம் தத்தெடுத்தாருன்னு சொன்னா தத்தெடுத்ததுனால் பிள்ளை ஆக மாட்டார் அவரு. இந்து தத்தெடுத்தாருன்னு சொன்னா பெத்த மகனுக்கு உள்ள அதே மாதிரியான வாரிசு உரிமையிலிருந்து எல்லா உரிமையும் அது கிடைக்கும். ஒரு முஸ்லீம் தத்தெடுத்ததுனால எனக்கு எங்க அத்தா எங்க தகப்பனார் அவரு சொத்தை தாங்கன்னு கேட்டா எந்த கோர்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா தத்து அவருக்கு மட்டும்தான், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இந்துக்களுக்கும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி முஸ்லீம்களுக்கு 4-5 விஷயத்துல விட்டு வச்சிருக்கிறாங்களோ இந்துக்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், சீக்கியர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள். அவ்வளவு வேணாம இப்ப ராணுவத்துல பணியாற்றக்கூடியவர் வந்து தாடி வைக்க கூடாது, ராணுவத்துடைய சட்டம். சீக்கியர்களுக்கு சட்டம் உண்டா? ராணுவம் பாதுகாப்பு, அதுலயே சீக்கியர்களுக்கு சட்டம் கிடையாது. ஏன்? அவங்க மதத்தில் வச்சு ஆகணும், கம்பல்சரியா வச்சு ஆகணும். தலப்பாவும் தாடியும் அவங்களுக்கு அவசியம். அப்ப எத்தனை ராணுவ வீரர் தளபதியா வரைக்கும் போயிருப்பாரு, அவர் அவராத்தான் இருப்பாரு. அது யாருக்கு இல்ல? இந்து போய் நானும் வைக்க போறேன் வைக்காத, முஸ்லீம் வைக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்க கூடாது, யார் மட்டும் வைக்கலாம்? ராணுவத்தில் பணியாற்றுவதாக இருந்தா அப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சிவில் சட்டம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்னமோ எல்லாத்துலயும் முஸ்லீமுக்கு தனி சட்டம் நினைச்சால் அது தப்பு. அல்ல முஸ்லீமுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு நினைச்சிருக்கலாம், அதுவும் தப்பு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு 5-6 விஷயத்தை, மதச்சார்பட்ட ஒரு நாட்டுல மதங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி உனக்கு 5 விஷயத்துல நீ நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க கொடுத்து வச்சிருக்கு. இதுல முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்ததாகத்தான் நிறைய பேர் வழங்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இது முதல்ல வழங்கிக்கிறது சிவில் சட்டத்தை பற்றிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம நாட்டில் பொதுவா இல்ல. சிவிலுக்கு பொதுன்னு பேசுறோம். நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் பொது, கிரிமினல் பெருசா சிவில் பெருசா? சிவில் உரிமைகள் விஷயம், அது பெரிய விஷயம் கிடையாது. கிரிமினல்ங்கிறது பயங்கரமான விஷயம். இந்த மாநிலத்தில் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி இல்ல, அவனை வேற மாநிலத்திற்கு தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி. உதாரணத்துக்கு பம்பாயில போய் விபச்சார விடுதி வச்சு நடத்தினா அவன் குற்றவாளி இல்ல, அதையே சென்னையில் நடத்தினா அவன் இது ஒரு விபச்சார விடுதி நடத்துற விஷயம். ஒரு நாட்டில் என்ன சட்டம் இருக்குது? பம்பாயில போர்டு போட்டு இங்கே சப்ளை செய்யப்படும் விற்கலாம் பொம்பளைய பம்பாயில. சென்னையில விற்க முடியுமா? ஒரு நாடு தானே இது. இது ஒரு கிரிமினல் குற்றம் தானே, இது ஒழுக்கக்கேடு, எய்ட்ஸ் பரப்பக்கூடிய குற்றம் தானே. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாடு உருப்படியா இருக்கும். இதுக்கு ஒரு சட்டம் உண்டா நாட்டில்? இல்ல. அது வேணாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டு ரிக்கா டான்ஸ் போட்டு ஒரு ஆடையில் ஆட விட்டு வைங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. பெரிய இடத்துல கண்டுக்கிற மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டல்கள்ல இதெல்லாம் இருந்தா தான் ஸ்டார் என்பதே வசதிக்கு கொடுக்கிறது தான். பார் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு, பொம்பளை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு கொடுக்குறான். தெருவில் போட்டுக்கிட்டு ஒரு ஆடினான்னு வைங்க, பிடிச்சிட்டு போயிருவான். என்னடா அது அப்படிமா. இதுதான் நடக்கிற விஷயம். அப்ப வசதி உள்ளவர்கள் மாத்திரம் அணுகக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கப்படக்கூடியது யாருக்கு அனுமதி இல்ல? அன்றாடம் காட்சிகளுக்கு அனுமதி இல்லை ஒரு நாட்டில். இதே மாதிரி நிறைய ஹெல்மெட், இங்க இருந்து ஹெல்மெட் போடாம போகலாம். பெங்களூர்லயும் போய் போடாம கொண்டு போட்டுவான். ஹெல்மெட் போடாம, அது ஒரு குற்றம் தானுங்க. அது தமிழ்நாட்டில் வந்து ஹெல்மெட் போடாம போகலாம். கர்நாடகாவில் ஹெல்மெட் போடாம போனா நான் அப்படித்தான் மெட்ராஸ்ல இருப்பேன், நீ மெட்ராஸ்ல இருக்கான இங்க ஜெயில எறிந்துருவான். அப்ப இது நம்ம விளங்கணும். கிரிமினல் விஷயங்கள்ல மதுவுல இருந்து விபச்சாரத்துல இருந்து பல விஷயங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான சட்டங்கள் தான் இருக்குது. இதை நீங்க விளங்கிக்கணும், அவ்வளவுதானாம. இப்ப ஒரு மிருகத்தை வதை செய்வது என்ன? மிருக வதை சட்டப்படி கூடாதானே? திங்கிறதுக்கு செய்யலாம், அது கூட வதை செய்யலாம் சும்மா போட்டுக்கிட்டு. எப்படி இந்த ஜோசியம் சொல்லுவான் பாருங்களா, கிளி வச்சு ஜோசியம் பண்ணுனா மம்தா பானர்ஜி நம்ம மேனகா காந்திக்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. ஏன்? ஒரு குருவியை வதை செய்யறான், எப்படி நீ வச்சு வித்த காட்டலாம், குரங்காட்டி குருவி வச்சு பழைக்கிறவன், இவனுக்கெல்லாம் இந்த சட்டம். ஜல்லிக்கட்டுன்னு வச்சு ஒரு மாட்டை வந்து எல்லாம் போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணி மாடு இவனை மிதிக்க இவன் மாட்டை மிதிக்க நடக்குன்னு வைங்க, யாரும் தலையிட முடியாது. ஏன் தலையிட முடியாது? போலீஸ் கேட்குமா? நாட்டில் சட்டத்தை தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது மிருகவதை, அது இல்லை. ஏன் இல்லைன்னா அது வந்து மதத்தினுடைய ஒரு பழக்கத்தில் உள்ளது, அளவு தலையிடக்கூடாது. அப்ப சட்டம் வகுத்தவர்கள் எதை பார்க்கறாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நாட்டுல வந்து பிரச்சனை உண்டாக்கிடக்கூடாது.
அவனுக்கு ரெண்டை கொடுத்து திருப்தி ஆக்கிட்டோம்னா சரி நம்ம நல்லா அப்படி நினைக்குவாங்க. ரேடியா எஸ்டிமா போனோம்னு சொன்னா நாடு ஒண்ணுமில்லாம போயிடும், அவ்வளவு வேணாமே. இப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி அது. அரசியல் சட்டப்படி சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீங்க, அரசியல் சட்ட புத்தகத்தை பரட்டி பாருங்க. சாசனத்துல இந்தியாவின் அரசியல் சாசனம் எழுதி வச்சிருக்குது, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி தான். இதை நடைமுறைப்படுத்தினாங்களா யாராச்சும்? சட்டம் தான், இந்தியாவுடைய சட்டம் தான். நேரு கொடுத்த வாக்குறுதியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் திணிக்கப்படல. வாக்குறுதியில தான் நிக்குது, சட்டமாக்கல இன்னமும். நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நீங்கள் விரும்பாதவரை நான் அதை திணிக்க மாட்டேன், ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு தான் ஒரு போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் நடந்து கூட அரசியல் சட்டம் திருத்தப்படல, சட்டத்தில் இருக்கிறத கூட நிறுத்தினாங்க. ஏன்? சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியம். சட்டங்கிறது வரட்டு தத்துவமா இருந்துடக்கூடாது. ஹிந்தி தான் ஆட்சி மொழி திணிச்சா தமிழ்நாடு வெடிக்கும், கேரளா புரட்சி வரும், கர்நாடகா பஞ்சாப்னு சொல்லி அது பாட்டுக்கு நாடு செதறுண்டு போயிடும். அதனால செதறுண்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை அப்படி கண்டும் காணாமல் விடுவதுதான் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த அடிப்படையெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாரையும் ஒரு சட்டத்தில் நான் கேட்கிறேன், ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டாங்க கிடையாது. அதான் நம்ம நாட்டு சட்டம். இதை விளங்கிக்கணும் ஒண்ணு. ஆனா சகோதரர் கேட்ட கேள்விக்கு வர்றாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அது விஷயம் தான் முக்கியமான பாயிண்டா இருக்குது. அதாவது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுக்கு மேல திருமணம் செஞ்சுக்கலாம் இந்திய சட்டப்படியே. ஒரு அப்துல் காதர் கல்யாணம் பண்ணாருன்னா எந்த கேஸும் போட இயலாது. ஒரு அப்துல் காதர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாருன்னு வைங்க, அவர் மேல எந்த வழக்கும் போட இயலாது. ஒரு ராமசாமி பண்ணாருன்னு வைங்க, உள்ள பிடிச்சி வச்சு போடலாம். அரசாங்க ஊழியரா இருந்தா வேலையை நீக்கி போடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இதை பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்கு ஒரு பாரபட்சமா தெரியத்தானே செய்யும். அதான் அவருடைய கேள்வி. அதான் சரி. இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஒண்ணுக்கு மேல வேணாங்கிறோம்ல, எதுக்கு வேணாங்கிறோம்? ஒரு ஆண் மகன் ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ண கூடாது என்று சொல்வது எதுக்காக வேண்டி? இருக்கிற பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒரு இருக்கிறாள், அவரோட வாழ்க்கை நடத்த வேண்டியதானே, அதுக்கு தானே வேணாங்கிறோம். அத இந்த நாட்டில் இருக்கிற சரி விட்டு நீங்க சொல்ற ஒரு காரணமா எடுத்துக்கிறேன். அதெல்லாம் காரணம், அதையும் சேர்த்துக்கிறேன். பொருளாதார சூழ்நிலை தான் காரணம்ட்டாங்க. அப்ப அவங்க அடிப்படை கொள்கையை ஒத்துக்கிட்டாங்க. வசதி உள்ளவனா இருந்தான்னா 2-3 கட்டிக்கலாம்னு ஒத்துக்கிறாங்க அவங்க சகோதரி. எப்படி? இல்ல நான் சொல்லுமா அது சொல்ல. இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது ஒண்ணு வரல. நான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது ஒண்ணு சொல்லவே இல்லை. சொல்லுமா அதை கேளுங்க. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டு நான் சொல்ல வரவே இல்லை. நான் சொல்ல வர்றேன் என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர், இந்து சகோதரர் அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வைத்துக் கொள்ளுங்க, அவருக்கு ஒரு மனைவி இருக்க இன்னொருத்தியை சின்ன வீடாக வைத்துக் கொண்டால் அவருக்கு என்ன சட்டம் இந்த நாட்டில்? குற்றவாளி அவரு இல்ல. எந்த வழக்கறிஞர் விற்பனத்தை வேணாலும் கேளுங்க. இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு மனைவி இருக்க 2 வப்பாட்டிகளை வைத்துக் கொண்டாரையானால், சின்ன வீடை வைத்துக் கொண்டாரையானால், சின்ன வீடு வச்சுக்கிறது அது பிரச்சனை இல்லை. அப்படித்தான் இந்த நாட்டு சட்டம் சொல்லுதா இல்லையா? உலகத்தில் உள்ள பலதார மனம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலையும் சின்ன வீடு வைத்துக் கொள்வதை அனுமதிக்கிறார்களே தவிர, எப்படி செய்யணும்? சின்ன வீடு வைத்தாலும் தப்புன்னு சொல்லணும். அதே 2 ஒரே காரியம் தான். கல்யாணம் ஆனால் என்ன நடக்குமோ அதுதான் கல்யாணம் ஆகாட்டால் நடக்க போகுது. சின்ன வீடு வைத்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் எந்த தடையும் கிடையாது. தெரிஞ்ச வச்சாலும் குற்றம் இல்லை. இருங்க சகோதரி, கேட்டதுக்காக சொல்றேன். தெரிஞ்சு தெரியாமல் என்று வந்தீர்களேயானால், இந்த நாட்டில் உள்ள சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் தொடரப்பட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை நான் சொல்றேன். இப்ப என்ன வழக்கு? இரண்டாவது ஒருத்தர் கல்யாணமே பண்றார், இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இரண்டாவது திருமணம் செய்கிறார். இரண்டாவது திருமணம் செய்து உன்னை இரண்டாவது மனைவி முதல் மனைவி கேஸ் போட்டுறான். என்னுடைய கணவர் இரண்டாவது திருமணம் செய்து விட்டார், அவர் இந்து, சட்டப்படி அவரை தண்டிக்க வேண்டும். தெரிஞ்சே நடக்குதா? நடக்குது. நடந்த உடனே என்ன கோர்ட் தீர்ப்பு சொல்லு தெரியுமா? அந்த திருமணத்தை பார்க்குது. இவர் இரண்டாவதா செய்த திருமணத்தில சப்தபதி என்ற சடங்கு செய்யாத காரணத்தினால் இவர் திருமணம் செய்யல, அதனால திருமணம் ஆகாது,
திருமணம் ஆகாமல் வைத்துக் கொள்வது தப்பு இல்லை அப்படின்னு தீர்ப்பளித்தத ஒரு 25 நாளைக்கு முன்னாடி உள்ள தினமணியில நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்புகளை பூரா பலதார மனம் செய்தவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றம் குற்றமில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் வழங்கிய தீர்ப்புகளை தனி புத்தகமாக தொகுத்து நாங்க வெளியிட்டிருக்கிறோம். யார் விரும்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தை உங்களுக்கு தர்றோம், இலவசமா போகும்போது நீ வாங்கிட்டு போகலாம். இதை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் ஹைகோர்ட்ல தீர்ப்பு வழங்குறாங்க. யாரு வழங்குறாங்க? இந்த நாட்டு சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. எப்படி வழங்குறாங்க? நீ 2வது பொம்பளையோட வாழ்றது தப்பு இல்ல, கல்யாணம் பண்ணிடாத, கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துக்க, கல்யாணமே பண்ணினாலும் சில சடங்குகளை விட்டுட்டு பண்ணிக்க, பார்த்தா கல்யாணம் தெரியக்கூடாது, கோயில்ல போய் பண்ணிக்க. இந்த சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குதான், அது நிகழவில்லை என்று சொன்னால் அது இந்து முறைப்படி கல்யாணம் இல்லை, எனவே இவர் இந்து விவாக சட்டத்தை மீறவில்லை, எனவே இவரை தண்டிக்க மாட்டோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன நான் கேட்கிறோம் உங்கள்கிட்ட, நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருந்தால் இதுக்கு சட்டம் கொண்டு வரணும், வரக்கூடாதா? நம்ம என்ன சொல்றோம்? விபச்சாரம் அளவுக்கு நீ போய் விடுவாயா, அப்படித்தான் நீ போயிருவேங்கிற லெவல்ல இருக்கிறியா, அவளை முறையை அங்கீகரிச்சுக்க. இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, எல்லாரையும் போய் 4 கட்டிக்கன்னு சொல்லல. இந்த சபையில அநேகமா பாதிக்கு மேல முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க நினைக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல இந்த 2 கல்யாணம் பண்ணவங்க கைது பார்ப்போம். இவங்க கேட்கறதுக்காக நினைக்க இருந்தா தூக்கிடுங்க. இதுதான் நான் விளையாட்டு கேட்கல, இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்குறாங்க, இல்ல ஒத்துக்கிற இருங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி பண்ண யார் ஒருத்தர கூட நான் பார்த்தது இல்ல. உதாரணம் சொல்றேன், அடமையான கேள்வி கேட்கிறாரு, 4 கேட்க சொல்றாரு, 2 தூக்க மாட்டேங்கிறாங்க, 4 கேட்டு பாருங்க கேட்கிறாரு. 4 மனைவி கட்டவள தூக்குவோமா? இல்லம்மா, அதான் நீங்க நினைக்கிறீங்களா தப்பு. அது அதாவது நீங்க நினைக்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எல்லாம் பழகுறீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பேர்த்த பழகுறீங்க, அரிதாக அங்க ஒன்று இங்க ஒன்றுமாகத்தான் ஒன்னு பாப்பீங்களே தவிர இப்படியே 4, 3, 2 யாரும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இஸ்லாம் நிறைய கண்டிஷன்களை போடுது. என்ன கண்டிஷன்? நீ திருமணம் முடிக்கிறதா இருந்தா உடற்கூறு ரீதியாக உனக்கு தேவையா இருக்கணும். இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கே வழி சொல்ல முடியாதவன் எல்லாம் போய் இன்னொன்னு பண்ண முடியாது. உடற்கூறு ரீதியாகவே உனக்கு தேவைன்னு இருக்குதா ஒண்ணு. 2வது பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும், விபச்சாரத்திற்கு போய்விடுவோம் என்ற அளவுக்கு நிலைமை இருக்கணும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ளவனை அனுமதிக்கலன்னா என்ன பண்ணுவான்? சின்ன வீடு வச்சுக்கிடுவான், செட்டப் பண்ணிக்கிடுவான், அல்லது விபச்சாரம் பண்ணுவான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள். இப்படிப்பட்ட நிலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு காரியத்தை தடுக்கிறதா இருந்தா 100% தடுத்து காட்டணும். இது கூட அது கூட அந்த படங்களை பார்க்கிறோம், சின்ன வீடுங்கிற பேர்லயே படங்கள், சின்ன வீடுங்கிற பேர்லயே சினிமாக்கள், அதை ஒட்டின கதைகள் வருது, அதையெல்லாம் பார்க்கிறோம். சில கிராமங்கள்ல சின்ன வீடு வைத்துக் கொள்வது கௌரவத்தின் அடையாளம். யாருக்கு தெரியாம இருக்கிறவங்க சொன்னாங்க, முக்கியமான பிரமுகர்களா இருந்தா அவங்களுக்கு அதை வச்சுதான் கௌரவமா கிடைக்கும். உனக்கு எத்தனை? 2 சின்ன வீடு, எனக்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் கௌரவத்தை தீர்மானிக்கிறதுக்கு எத்தனை கிராமங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம என்ன கேட்கிறோம்? இந்த 2 நிலையில் கண்ணு முன்னாடி 2 தான் இருக்குது. இவனுக்கு ஒரு நிலைமை சரியா வரலன்னு சொன்னா சின்ன வீடு வைக்குவான். சின்ன வீடு வைத்துக் கொள்வது நல்லதா? அவளை குடும்பத்தை நடத்திட்டு அவளுக்கு பெற்ற பிள்ளை ஏன் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்வதை விட, அவளுக்கு மனைவிங்கிற அங்கீகாரம் கொடுக்கறதை விட, செய்யறான்னா பப்ளிக்கா செய், மனைவிங்கிற அங்கீகாரத்தை கொடு, அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சந்ததிங்கிற அங்கீகாரத்தை கொடு, அவளை கள்ளத்தனமா வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு செய்தட்ட வேணாம் அப்படின்னு சொல்வது நல்லதா? இந்த 2ல ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்லாம் இதை ஒரு அனுமதியா கொடுத்திருக்கு. கட்டாயமோ உத்தரவோ செய்பவர்கள்லாம் மகா சிறந்தவர்கள், செய்யாதவர்கள்லாம் மட்டமானவர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல, அது ஒரு அனுமதியா கொடுத்திருக்குது. இப்படி பண்ணணும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த சட்டப்படி திருமணம் விபச்சாரத்துக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு சட்டப்படி கல்யாணம் பண்றான் அவனையும் எடுத்துக்கிடுவோம், அல்ல விபச்சாரத்துக்கு போறான் அவனையும் எடுத்துக்கிடுவோம். இந்த 2 நிலையில எத்தனை வகையில நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நல்லதுன்னு. ஏன்? சின்ன வீடு என்ற நிலையில இருக்கும் பொழுது அவளுக்கு சட்டப்படியான அங்கீகாரம் இல்ல சின்ன வீட்டுக்காரிக்கு. அவன் என்ன பண்ணுவா? இவன் எந்த நேரம் வேண்டாலும் வச்சு விட்டுருவான், இவன் சின்ன வீடா தான் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதலாக அவங்க திறந்து பறிக்கவும், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கவும், முதல் மனைவி பக்கம் போக விடாம தடுக்கவும்,
அப்படியான ஒரு நடவடிக்கையில் இறங்கி ஒண்ணுமில்ல ஆக்கி விட்டுருவான். முதல் மனைவியை மறந்துட்டு வப்பாட்டிட்ட கிடப்பான். அப்படிப்பட்ட காட்சி சட்டப்படி ஆகிட்டான்னு சொன்னா இவர் எங்க போயிருக்கிற, நமக்கு கணவன் தானே, சட்டத்தின் உரிமை இருக்குதுல அப்படின்னு சொல்லும் பொழுது அவ பாதிக்கப்பட மாட்டான். விளைவை நான் சொல்லி காட்டுறேன். சின்ன வீடு வைக்கணுங்கிற லெவல்ல உள்ளவர்கள் அதை சட்டப்படி அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தா என்ன, அதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்றோம், நீ சட்டம் இல்லாம வச்சுக்கிறதுனால வச்சுக்கப்பா, அதை பத்தி பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி உரிமை கொடுத்துறாத, அதான இதுக்கு அர்த்தம். சிந்திச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த சின்ன வீடு இல்லைன்னா விபச்சாரத்துக்கு போவான். கண்ட மாதிரியான இடத்துல போயிட்டு எய்ட்ஸ் நோய் வாங்கிட்டு வந்து இந்த மனைவிக்கு பரப்பி விட்டு போயிடுவான். எத்தனையோ பத்தினி தெய்வங்களுக்கெல்லாம் பத்தினிகள் சொல்றாங்க, பத்தினி தெய்வங்கள் அழைக்கிறாங்க இந்துக்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எய்ட்ஸ் நோய் ஆகி விட்டான். யாரு, இவன் தன்னுடைய கெட்ட செயலின் காரணத்தினால. அது மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் வந்து ஒரு அனுமதியாக இதை கொடுத்திருக்குது. ஏன் கொடுத்திருக்குது, இதை ஒழிக்க முடியாது. இவங்களுடைய ஆண்களுடைய சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 10%, 5% பேர் இருப்பான். எப்படி இருக்கிற வட்டாது என்கிட்ட வேலை தாண்டனு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, இன்னும் தெளிவா சொல்றான்டா. இந்த வீடுகள்ல வேலைக்கு எல்லாம் சேர்ப்போம். நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க யாரும் கோச்சிக்கிற கூடாது. அந்த பொன்னாடி உள்ள இந்த ஒரு 45, 50 வந்துட்டான்னு வைங்களேன், 55, 60, இவன் தான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சிலுமிசம் ரொம்ப பண்ணுவான். என்னத்துக்கு பண்றான், 25 வயசுக்காரன் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு பண்ணுவதற்கு மனைவி இருப்பான். இந்த 55, 60 வயசுக்காரன் இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு மனைவி இருக்க மாட்டான், இருந்தாலும் சிலுமிசம் பண்ற லெவல்ல இருக்க மாட்டான். அப்ப என்ன செய்யறான், இந்த வேலைக்கார பிள்ளைகளும் அந்த பொண்ணு எல்லாம் வந்து எல்லாரும் அப்படி நினைச்சுக்க கூடாது. நீங்களும் அந்த மாதிரி ஆகக்கூடிய அந்த வயசுக்கு வரக்கூடிய ஆளுக்கு தான் இது வந்து பருவத்துக்கு சொல்றது, ஆளுக்கு சொல்றது இல்ல. அந்த பருவத்துக்கு வந்தவர்கள் அப்படி பண்றாங்கும் போது ஏன் ஒரு ஒழுங்கா ஒரு விதவைய இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி முறையா வாழ்க்கை நடத்தினா செய்ய மாட்டான்ல. அப்படிலாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால இது எப்ப நீங்க கேட்கலாம், சின்ன வீடை தடுத்து காட்டிட்டு விபச்சாரத்தை 100% ஒழிச்சு காட்டிட்டு கேட்டால் அப்ப நல்லதுன்னு நம்ம ஏத்துக்குவோம். சின்ன விபச்சாரத்துக்கு இந்த நாட்டில் தடை கிடையாதுங்க. ஒரு ஆண்டு பண்ணி விபச்சாரம் செய்யலாம், கையை மயமா பிடிக்கிறாங்க, கோர்ட்டு கொண்டு போறாங்க, தண்டனை உண்டுமா? இந்த நாட்டு சட்டப்படி விபச்சாரம் குற்றமா கிடையாது. விபச்சாரத்தை தொழிலா நடத்துவதுதான் குற்றம். அதுக்கு தான் போலீஸ்காரன் கேஸ் போடும்போது என்ன செய்வாங்க, அவர் லாட்ஜில் போய் பிடிப்பாங்க. பிடிச்சுட்டு வந்து கேஸ் எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்க, நாங்கள் போய் கொண்டிருந்தோம், பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு அலங்கரித்துக் கொண்டு போற வார ஆட்களை எல்லாம் வா வா என்று கூப்பிட்டு எழுதுவாங்க. அந்த வாசகத்தை என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பாய்ந்து பிடித்து விட்டோம் எழுதுவாங்க. அப்படி எழுதினாலும் கேஸ் நிற்கும், தொழில் பண்ணா தான் நிற்கும். அது 2 ஆம்பளையும் பொம்பளையும் மாட்டுறாங்க, கோர்ட்டு கொண்டு நிப்பா, அதுக்கு ஆம்பளை விட்டுருவாங்க. பாயிண்ட் வழங்குதா, ஆம்பளையோட கொண்டு போனா நாங்க 2 பேரும் சேர்ந்து விரும்பி செஞ்சோன்றுவாங்க. போலீஸ் கேஸ் எழுதும் போது ஆம்பளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போனான்னு வைங்க, தப்பிச்சுக்கிடுவாங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷம் விரும்பி தான் இருந்தோன்றுவாங்க. அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆம்பளை வெட்டி விட்டு பொம்பளை பேர்ல மட்டும் கேஸ போட்டு தொழில் நடத்தினான்னு சொல்லி தான் கேஸ் போட முடியும். ஒரு ஆம்பளை பொம்பளை கையுமையுமா பிடிச்சு கொண்டு கோர்ட்டு கொண்டு போனா நாங்கள் விரும்பி செஞ்சோம், நாங்கள் மேஜர் அடைஞ்சு விட்டோம், நாங்கள் விரும்பித்தான் இதை செஞ்சோம்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நான் கேட்கிறேன் தெரியுமா, விபச்சாரத்தையும் சின்ன வீடுகளையும் உலகத்துல யாரும் இது வரைக்கும் ஒழிக்க முடியல. ஒழித்து காட்டிட்டா இந்த ஒண்ணு நல்லா இருக்குன்னு கேட்கலாம். அப்ப இருக்கிற தீர்வுகள்ல எது நல்லதுன்னு தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர கற்பனை கோட்டை கட்டிட்டு போக கூடாது. அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து நீங்க மறுக்கிறது நல்லது இல்லைங்க.